எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. அச்சச்சோ, இவ எப்படி இவ கூட வந்தா? அதை யோசிக்காம போயிட்டே தர. வந்த உடனே யார் இதுன்னு கேட்டிருக்கணும். அவ சும்மா அம்மான்னு கூப்பிட்டு கூட எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம்டி. இப்ப என்னடி பண்ண போற நீ? கேள்வி கேட்கவே ரெடியா நிக்கிற. நம்மளால தப்பிக்க கூட முடியாது. இப்ப என்ன பண்றது நம்ம? தெரியுதுடா தெரியுது. சொல்லுடா தங்கம். ஏய் யாரடி இந்த பாப்பா? கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு சைலண்டா இருமா. எதையோ வளரிட்டாடா பாப்பா. இப்ப என்ன பண்ண போறோம்? என்னடா தங்கம் ஏன் கூப்பிட்டீங்க? தாராளமா விளையாடலாம்டா. கௌசி கார்த்திகா பாப்பா உள்ளார அழகுறான போய் பாத்துட்டு வந்துறேன். அவளை இப்பதான் பாத்துட்டு வந்தவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரியா? நீ போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, விடு. அச்சச்சோ பாப்பா தூங்கிட்டு இருக்காடா. நம்ம கத்துனோம்னா ஏன் எந்திரிச்சிருவாளே. பாப்பா எந்திரிச்சதுக்கு அப்புறம் விளையாடலாம். அதோ அம்மா நிக்கிறாங்களா கேளு. இவ நல்லா நம்மள வச்சு செய்றா. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. பாத்தறலாம். சரியா? அச்சச்சோ நானே இருக்க போறேனான்னு தெரியல. இவ வேற அவகிட்ட கேக்குறாளே. என்ன என் தங்கம் இங்க இருக்காம வேற எங்க இருக்க போறா? அவ்வளவுதான், நம்ம வீட்டை விட்டு போக வேண்டியதான்ப்பா. தங்கம் இங்க இருக்காம வேற எங்க இருக்க போறீங்க? போன் வேற ரிங் ஆகுதே. அங்க பாரு தாரா, உன் போன் ரிங் ஆகுது. என்னன்னு கேளு போ. ஏதோ ராங் காலா இருக்கும். அட பார்க்காம சொல்லலாமா? போய் எடு போ போ. ஹலோ மேம். சொல்லுங்க. என்ன நல்லா குளி தள்ளி விட்டு ஹலோ மேமா. மேம் பாப்பா ஒருத்தவங்க கூட வந்தா. உங்க ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. பாப்பாவும் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா, அதனால தான் அனுப்பிச்சு விட்டேன். ஓகே ஓகே, பாப்பா இங்க தான் இருக்கா. ஓகே மேம், அதை கேட்க தான் மேம் கால் பண்ணேன். எப்போ அவ கூட்டிட்டு வந்தா? மேம் அவங்க கூட்டிட்டு வந்து 1 hour ஆச்சு மேம். 1 hour என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? இல்ல மேம், வெளியில வந்து ஃபோன் வீட்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்ல மேம். இப்பதான் மேம் எடுத்தேன். நல்ல காரணம் மட்டும் சொல்லுங்க. சரி ஓகே, கட் பண்ணுங்க. மேம் பாப்பாவை எப்போ கொண்டு வந்து விடுறீங்க? அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி மேம். என்ன தாரா, உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாங்கடி. அப்புறம் பாப்பா உனக்கு தெரியாதா? 2 daysக்கு முன்னாடி தான் என்கிட்ட பழகினா தெரியுமா? அவங்களோட பாப்பா இப்ப 2 daysக்கு முன்னாடி தான் என்கிட்ட இருந்து நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா. சச்சச்சோ, நல்ல பழக ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாண்டி. டேய் பாப்பா, உள்ளார போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா? டிவி பார்க்கறியா? சரிம்மா. சரி எடுத்தாங்க, நீங்க உள்ளார போய் டிவி பாருங்க, வந்துறேம்மா. சரிம்மா. போடா தங்கம். சரிம்மா. அப்படி தூக்கம் வர மாதிரி இருந்தா கார்த்திகாவை பெட்ல போட்டுருக்கேன், எங்க பக்கத்துல படுத்துக்கோ. சரியா? சரி போ. ஓகேடி, பேசலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. வேலை உனக்கு மரியாதை. இப்ப வர போறியா இல்லையடி? அவ்வளவுதான், இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வரியா இல்லையா? வரேம்மா வா. எங்க வினயனா கதிர்? அவங்க என்ன வரலடி? ஓஹோ வரலையா? ரொம்ப சந்தோஷம்டி. சொல்லுடி. நான் சொல்ல போறது கிடையாது, நீ தான் சொல்லணும். நீ டெய்லி பாப்பாவை தூக்கிட்டு போகும்போதே நான் சந்தேகப்பட்டேன்டி. அன்னைக்கு ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இடி உன் ஃப்ரெண்ட் நீ ஃபாலோ பண்ணிருக்கியா? பேச்சு மத்தமா நான் சொல்றதை கேளு. நான் அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சரி நம்ம ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவன் எங்க போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க மேம். என்ன மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில கேக்குது அவளுக்கு? நீ வாயில தான் பேசிட்டு இருக்க, சொல்றதை கேளு. அப்பவே சந்தேகம் வந்துச்சு. என்னடா கார்த்திக் பாப்பாவை இவ தூக்கிட்டு போறாளே, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமலே நினைச்சேன். இப்பதானே அதுக்கான காரணம் தெரியுது. கனி பாப்பா யாரோட பொண்ணு? அவங்க வச்சிருந்தாங்களடி, அவங்களோட பொண்ணுடி. ஓஹோ, அவங்களோட பேர் தாரா, அவங்க ஹஸ்பண்டோட பேர் வினய். ஏதாவது கோஇன்சிடென்ட் அடி? எல்லாத்தையும் வளரி வச்சுட்டான்னு நினைக்கிற பாப்பா. ஆமாண்டி, பாப்பா ஏதாவது தெரியாம சொல்லிருப்பா. நான் போறேன் அதுல சொல்லிருப்பா. ஓஹோ, கீதா, ஆதிரா, காவ்யா எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? எப்படி தெரிஞ்சிச்சு மேம்? அதான் நான் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? என்கிட்ட கேட்டா? சரி வா போய் பாப்பா கிட்ட கேப்போ. நடிப்புக்காரி நடிச்சிட்டு இருக்காதா என்கிட்டயே நீ? எனக்கு தெரியாதுடி, பாப்பாவு கிட்ட போய் கேப்போவா? ஒரு வேளை வாய் தவறி நான் சொல்லிருப்பேன். ஓஹோ சரி ஓகே, அது கூட விடு. அண்ணியோட அம்மாவை இப்ப போன் அடிச்சு இங்க வர சொல்றேன். நான் அவகிட்ட பேசணும், வர சொல்லு. ஏண்டி அதெல்லாம் வேண்டாண்டி, சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி இருக்கும். பரவாயில்ல மேம், அப்படியே இருக்கட்டும். கூப்பிடு. கூப்பிடுறியா? நானே போய் கூப்பிட்டுட்டு வரட்டா?
அதெல்லாம் வேண்டாம் விடு. கனியோட அம்மா அப்பா கிட்ட இப்ப நான் பேசியே தீரணும். இப்ப கூப்பிட போறியா இல்லையா? ஏன்டி இப்படி பண்ற? என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா நீ? நான் கன்ஃபார்மே பண்ணிட்டு மரியாதையா கூப்பிடுப்போ. நான் சந்தேகப்படுறேனே வச்சுக்கோ. இப்ப கூப்பிட போறியா இல்லையா? இல்ல நீ உண்மையை சொல்றியா இல்ல அவங்க அம்மாவை கூப்பிடுறியா? இல்ல அந்த கேட்டேக்கரை கூப்பிட்டுமா? ஓஹோ, அம்மா இல்லனே தெரிஞ்சு போயிடுச்சா? எப்படா சமாளிக்கிறது? கனியோட அம்மா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் உன்னோட ஃப்ரெண்டுடி. நான் மட்டும் இல்லன்னு சொல்லல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது வந்து கனி பாப்பா, உனக்கு ஆதிய பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிற? அவங்களே நிப்பாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறடி? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏன் உனக்கு ஆதி மேல கோவமே வர மாட்டேங்குது? அவ்வளவு வருத்தமா மட்டும் தானே இருக்கு. ஏன் கோவம் வர மாட்டேங்குது? எனக்கு சுத்தமா புரியலடி. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாரே தவிர எந்த பொண்ணு எதுவுமே எழுதவே இல்லை. ஏன்டி உனக்கு கோவம் வருது? எனக்கு புரியல. ஏன் அவ்வளவு வருத்தமா இருக்க நீ? ஆனா ஆதிய பார்க்கும் போதெல்லாம் அழுகிற. ஏன்டி? ஐயோ, என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. விட்டு விலகவும் முடியல. உங்க கூட சேர்ந்து வாழவும் நினைக்க முடியல ஆதி. ஆனா உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆதி. ஏனே தெரியல ஆதி. தப்பேது பண்றியடி நீ? ஆதி மேல தப்பு இல்லாம நீதான் தப்பு நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாரு நான் வேற பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்லி? அப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. யோசிக்க யோசிக்க தலைவலி மட்டும்தான் வருது. நான் ஏன் உனக்கு ஆதி கூட வாழ்றதுக்கு பிடிக்கல? உன்னால விட்டு விலகவும் முடியல, வாழவும் முடியல. ஏண்டி? உன்னோட சேர்த்து ஆதியோட வாழ்க்கையவும் நீ இழக்க போறியா? நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். ஆதி தானடி கஷ்டப்படுவாங்க. ஐயோ, என்னால சுத்தமா முடியல யோசிக்கவே. நீ யோசிக்கிறது செல்ஃபிஷ்னு உனக்கே புரியுதா? செல்ஃபிஷா யோசிக்கிறதுனா இதுல ஆதியோட வாழ்க்கையும் இருக்கு. அதை நீ ஏன் பார்க்க மாட்டேங்கிற? ஏன் செல்ஃபிஷா யோசிக்கிறனா? ஐயோ, என்னால புரிஞ்சுக்க கூட முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கல்யாணம் நடக்கணும், நான் ஆதி கூட சேர்ந்து வாழக்கூடாது அவ்வளவுதான் தோணுதே தவிர இந்த கல்யாணம் நிக்கணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? உனக்கு ஆதியை யாருக்கும் விட்டு தர பிடிக்கலையா? ஏன் எனக்கே புரியல. ஏன்டா இந்த வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்குது. ஆதி கூட ஓகேன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு புரியலடி. ஏண்டி உன்னோட மைண்ட் இவ்ளோ கேவலமா போயிருச்சு? இதுல ஆதியோட வாழ்க்கை இருக்குன்னு கொஞ்சமாச்சு யோசிக்கிறியா நீ? ஆதியோட வாழ்க்கை இருக்குன்னு நீ யோசிக்க கூட மாட்டேங்கிற. ஏண்டி இவ்ளோ செல்ஃபிஷா இருக்க நீ? எப்படி போகுமோ அது வழியே நம்ம போவோம். நம்மளா எதுவும் தடுக்கவும் வேணாம், நிப்பாட்டவும் வேணாம். என்ன நம்ம வாழ்க்கையில இருக்கோ அதையே முடிவு பண்ணிட்டோம். காவியா, ஆதியில உன்னை கூப்பிடுறா. என்னாச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? ஒரு ஃப்ரெண்டா கேக்குற, சொல்றதா இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா வேணாம். ஆதி, என்னாச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? காவியா, என்னாச்சு? ஆதி, நான் ஏதாவது தப்பு பண்றேனா? அப்படியே ஒன்னும் இல்ல. நீ உன் மனசு தோன்றது தானே செய்யற, வேற என்ன? இல்ல ஆதி, இதுல உங்களோட வாழ்க்கையும் இருக்குல்ல, உங்களோட வாழ்க்கையும் சேர்த்து அழைக்கிறேன்னு தோணுது ஆதி. பைத்தியமா நீ? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்ல, ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறேனா? காவியா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. உன்னோட மனசு சொல்றத நீ கேளு, அவ்வளவுதான். என்ன பிடிக்கல, அவ்வளவுதானே. இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்காக? அம்மா அப்பா எல்லாத்துக்காகவும் தானே. இல்ல ஆதி, ஓகே தானே. உங்களோட வாழ்க்கை இருக்கு, நான் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன்? நான் சொல்றேன்ல, கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கலன்னா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிப்பாட்டுவேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தோஷமா கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஓகேவா? ஆதி, எதுவும் பேச வேணா விடு. இதுக்கு மேல எதுவும் பேச வேணா விடு. ஆதி, அப்படி இல்ல. நான் தான் சொல்றேன்ல, எதுவும் பேச வேணா விடு. இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன? இருவரும் ஒரு முறை காண்போமா? இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா? உண்மையே அலசி ஆரம்பிச்சு. அந்த போட்டோ எங்கதான் போச்சு? இங்கதானே அம்மா வச்சாங்கன்னு சொல்றாங்க. மூடிட்டு அன்னைக்கே பாத்துருக்கணும். வர வர வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாப்பிள்ளை யாருன்னே தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல. அவனை பார்த்தா எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? யாரா இருக்குன்னு யோசிக்கலான்னு பார்த்தா யோசனை கூட வர மாட்டேங்குது. போட்டோவை பார்த்தா அது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா போட்டோவை அன்னைக்கு கோவத்துல எங்க தூக்கி வீசினு வேற தெரியல. அம்மா இங்கதான் இருக்குங்கிறாங்க. ஆனா எங்கதான் இருக்கு? ஒரு கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னே தெரியாமையா கல்யாணம் பண்றது? இதுல சாரியை கட்டி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஒன்னா லட்சணமா இரு, அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை எதுவும் பண்ணிக்காத, விட்டு கொடுத்து போ. ஐயோ முடியல, அம்மாவோட தொல்லை வேற. இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அந்த வேலையை கத்துக்கோ, இந்த வேலையை கத்துக்கோ. ஐயோ கடவுளே, போற இடத்துல எங்க மானத்தை வாங்கிறாத எல்லாம் சொல்றாங்க அம்மா. எனக்கு போற இடத்துல மானத்தை வாங்குறது என்னோட வேலை பாரு. என்னால முடியல. அந்த போட்டோவை அலசி ஆராய்ச்சாச்சு. என்ன பண்றது? இந்த பூனையே எடுத்து தின்றுக்குமோ? வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு ரூமையே களைச்சு போட்டுட்டு இருந்தா இது நல்லா தூங்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? இப்ப போட்டோவை எங்கன்னு போய் தேடுறது? அம்மா,
எருமை எருமை கல்யாணம் பொண்ணு இப்படியா கத்துவ? போற வீட்லயே இப்படி தாண்டி கத்துவ. கொஞ்சமாச்சும் உன் வாய்ஸ கம்மி பண்றி. அடக்க ஒடக்கமா இருக்க கத்துக்கோ. தெரியாம அம்மாவை கூப்பிட்டேன்டா. எதுக்கடி கூப்பிட்ட? இப்படி கத்துற அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் கேக்குண்டி. கல்யாண பொண்ணு இப்படிதான் கத்துவாளா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லாம் பேசுவாங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அக்கம் பக்கம் கிட்ட நானும் போய் சொல்லட்டுமா? மாப்பிள்ள போட்டோவே என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. அன்னைக்கு நீ தானடி எங்கேயோ தூக்கி வீசின. நான் கூட எங்கேயோ எடுத்து வச்சேன்டி. ரூம்ல தான் இருக்கும், போய் தேடி போடி. ஆனா நிக்கிறதே ரூம்ல தான்மா. தேடி அலைஞ்சிட்டேம்மா, எங்கேயுமே காணோமா. அதான் பூனைங்கிற பேர்ல ஒண்ணு வச்சிருக்கேன், எடுத்தே தின்றுக்கோம். பூனை எப்படிமா பேப்பர் தின்னும்? நான் கூட சும்மா சொன்னமா. இது பேர் கழுத மாதிரி தெரிஞ்சுங்களா? அந்த பூனைக்கிட்டே கேளுப்போ. அது தூங்குதுமா, பாவுமா. நான் வளர்க்குறேன்னு கூட்டிட்டு வந்தியடி. என்னைக்காவது ஒரு நாள் நீ சாப்பாடு போட்டிருக்கேடி அந்த பூனைக்கு? வளர்க்குறேன்னு கூட்டிட்டு வந்த, அதுதான் நீங்க இருக்கீங்களேமா. உன்னை வளர்க்கறதே எங்களுக்கு எல்லாம் பெருசு. இதுல வேற அந்த பூனை வேற நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். சரி விடுங்க. இப்ப இந்த போட்டோ எங்கதான் போச்சு? எங்கேயோ எடுத்து வச்சேன்டி. எங்க எடுத்து வச்சேன்னு தெரியலடி. பாருடி, எங்கேயாவது இருக்கும். ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போகுதுடி உனக்கு. கல்யாணம் மேடையிலேயே போய் பாத்துக்கோடி. நல்லா இருக்கே உங்களுக்கு. தயவு செஞ்சு போன் நம்பராவது கொடுங்கம்மா. அடக்க உடக்கமா இருந்தனா போன் நம்பர் தர வேண்டி உனக்கு. சரி, அடக்க உடக்கமா தானே இருக்க. போன் நம்பர் கொடுங்க. உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்து குடுக்கறேன். போங்க தயவு செஞ்சு அதை செய்யுங்கம்மா. இந்த கல்யாணத்துல நிப்பாட்டலான்னு ஏதாவது பிளான் போட்டடி நீ. அவ்வளவுதாண்டி என்கிட்ட. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில தரச்சு விட்டுருவான் பாத்துக்கோ. இப்படி சொல்லக்கூடாது, என்ன மிரட்டணும். நீ சப்போஸ் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா இறந்து போயிருவேன்னு மிரட்டணும். நீ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் ஏண்டி சாவ போறேன்? நல்ல மக மேல பாசம் வச்சிருக்கீங்கம்மா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லாட்டினா எப்படியோ போவானா போ. வாழ்க்கைக்காக தான் நாங்க 2 பேரும் செய்யறோம். நல்லா இருக்கணும்னா ஓகே பண்ணிக்கோ. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு போயிருங்கம்மா. நீங்க போட்டதெல்லாம் போதும். என்ன கழுத்து அறுத்துட்டு இருக்கீங்கம்மா. இருக்கட்டும், போ. போன் நம்பரை மறந்துடாதீங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும். சரி ஓகேடி, வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இந்த பூனை தூங்கிக்கிட்டே இருக்காது. எந்திரிச்சு சுறுசுறுப்பா வச்சுக்கோ. கல்யாணம் ஆயிட்டு அந்த வீட்டுக்கு போகல, அப்படியே உன் பூனையெல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிரு. ஏமா இங்கெல்லாம் எங்கனால வச்செல்லாம் மேய்க்க முடியாது. எடுத்துட்டு போயிரு நீ பாட்டுக்கு. இந்த பூனை கூட மரியாதை இல்ல. சரி போங்க, நானே தூக்கிட்டு போய்க்கிறேன். அப்புறம் பூனையோ இல்ல மகளோ இல்லன்னு வருத்தப்படாதீங்கம்மா. பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. ஓகேம்மா. இந்த மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு போட்டோ அனுப்பிச்சுட்டு சொல்லுங்கம்மா. இருமே, நீயே சொல்ல வேண்டியதானே. நான் சொன்ன ஒரு மாதிரி இருக்குல்லம்மா. ஆமாண்டி, இந்த மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க? போட்டோ கூட பார்க்காமலே இந்த கல்யாணத்துக்கு ஓகே நினைச்சுக்க மாட்டாங்க. போட்டோ கிட்ட கேட்டா அவ்வளவுதான். நீ ஓகே, நான் நேர்ல வர வச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்னமா பண்ணி தொலைடி. இந்த அம்மாவோட பேச்சு ஓவரா இருக்குடா. வர வர என்ன பண்றாங்க? மாப்பிள்ள போட்டோ கேட்டது குத்தமா? அதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க? போன் நம்பர் கிடைச்சிச்சுன்னா பரவாயில்லப்பா. போன் அடிச்சு எங்கேயாவது வர சொல்லுவோம். அம்மா கிட்டே சேர்த்து திட்டு வாங்கிக்கோ. நீ பூனை தூங்கிக்கிட்டே இருக்காது. கொஞ்சமாச்சும் எந்திரி. உன்னை கூட என்ன கம்பேர் பண்றாங்க. ஏதாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எந்திரிச்சு தொலையலால. தூங்கிக்கிட்டே எப்ப பார்த்தாலும். இதுதான் உன்னோட வேலை போல. பூனை வாங்கிட்டு வந்தது என்னோட தப்புப்பா. ரோட்ல இருந்தே போனா போதும், தூக்கிட்டு வந்தால என்ன சொல்லணும். ஆமா, இப்ப அந்த பூனை என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த பூனையே நாம திட்டிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம பூனை தானே. சரி இப்ப போவோம். எப்படி அந்த மாப்பிளைய வர வைக்கிறது? சாமரியாவை இந்த கூட்டு சேர்த்துக்கலாமோ? அவளே கல்யாணம் பிஸியில இருக்கா. அவ வரையா? நம்ம மட்டும் தான் நமக்கு கல்யாணமே தெரியாமலே இருக்கமான்னு யோசிக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஒரு ஹாப்பினஸ் ஏதாவது இருக்கா? எங்க இருக்கும்? மாப்பிள்ள போட்டோவே காட்டலையே, அப்படி எப்படி ஹாப்பினஸ் இருக்கும்? மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனான்னு எதுவுமே தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமே. நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை நல்லதா பயணிக்குமா? அம்மா அப்பா பார்த்த பையன் நல்லா பயணிக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லதா போகணும்னு வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட. நல்லாதான் போகும். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நமக்கு இந்த மாப்பிள்ளைய பார்க்கணும்னு இவ்ளோ ஆர்வமா இருக்கு. நம்ம அவரை பார்க்கணும்னு அவ்ளோ தோணிட்டு இருக்கு. நேத்து நைட்ல இருந்தே அவரை பார்க்கணும் தான் தோணுது. போட்டோவும் கையில கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஆட்டோ? ஏன் இந்த விளையாட்டு? எனக்கு சுத்தமா எதுவும் புரியல. அவரை பார்க்கணும்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் தோணிக்கிட்டே இருக்கு? அவரை பார்க்கணும்னு மனசுக்குள்ள அவ்ளோ அடிச்சுக்குது. ஏன் என்னன்னு தெரியல. என்ன நினைச்சோம்? அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ள தானே, எப்படியா இருந்தா என்ன, ஏன் நம்ம பார்க்கணும் தானே நினைச்சோம். இப்போ இந்த நிமிஷம் ஏன் அவரை பார்க்கணும்னு தோணுது? ஏன் உன் அப்பா வெளியில போயிட்டாரு, இப்போதைக்கு நம்பர் வாங்க முடியாதுரி. அப்பா எங்கம்மா போனாரு? மாப்பிள்ள வீட்டோட சேர்ந்து அவர் பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு. கிழிஞ்சது. நைட்டு தான் வருவாரு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணி தொலை. இப்ப என்ன அதுல என்ன அவசரம் உனக்கு? அவ்வளவு ஆர்வமா? அன்னைக்கே போட்டோ கொடுக்கும் போது பாத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேம்மா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப வேலை இருக்குடி, நான் போய் பாக்குறேன். போங்கம்மா. வாடி, வந்து கொஞ்சம் ஹெல்ப் செய். வந்து வேலையை கத்துக்கோ. அப்புறம் போற இடத்துல அம்மா எதுவுமே கத்து கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட போறாங்க. வா. ஆமா, நினைச்சிட்டாலும் விடிஞ்சிரும். ஏமா நீங்க போங்கம்மா. உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்களா? என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, என் பொண்ணுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லடி, எல்லாம் தெரியும் சொல்லி வச்சிருக்கேன்டி. அது நல்லா பிசினஸ்மா, அது நீங்க தான். எனக்கு வேலையே கிடையாதுமா. இப்ப நீ வர, நான் போற 5 நிமிஷத்துல வரேன். போங்க, வந்து தொலைறேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை கண்டிப்பா பாப்பேன். அதே தீருவேன். ஆனா என் கண்ணு ரொம்ப தேடுது அவரை. அவர் யாரா இருப்பாரு? ஏன் என் கண்ணு ரொம்ப தேடுது அவரை? வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ
பாப்பா அந்த டாக்டரோட பொண்ணுடி. எந்த டாக்டரோட பொண்ணு? உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே அந்த டாக்டரோட பொண்ணு. என்ன சொன்ன? உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே அந்த டாக்டரோட பொண்ணு தான் கனி. உனக்கு எப்படி தெரியும்?